எல்லோருக்கும் வணக்கங்க. இது உங்கள் அகத்தியர் வாக்கு. யாருக்கெல்லாம் இப்போது சனி தசா, செவ்வாய் தசா, செவ்வாய் தசாவில் சனி புத்தி, சனி தசாவில் செவ்வாய் புத்தி, சனியும் செவ்வாயும் ஜாதகத்தில் இப்போ சரியில்லாமல் இருந்து, அதாவது பலம் இல்லாமல் இருந்து, லக்னாதிபதியும் பலம் இழந்து, ஒரு எதிர்மறையான நிலைகளில் சனி செவ்வாய், அதே சமயம் லக்னம் பலமிழந்து இப்போது இந்த மாதிரி திசை புத்திகள் நடக்குது அப்படின்னா, கோச்சாரத்திலையும் சனி செவ்வாயினுடைய நிலைகள் சரியில்லாத பட்சத்துக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். எல்லா விஷயத்துலேயும் கவனம் கட்டாயம் தேவை. உடல்நிலையில், கணவன் மனைவி, குழந்தைகள், பெரியவங்களுடைய உடல்நல, சொத்து, உறவினர்களோட வெளிவட்டார பழக்க வழக்கம், வேலை செய்கிற இடத்துல, இந்த மாதிரி எது எடுத்துக்கிட்டாலும் எல்லாத்துலேயும் கட்டாயம் உங்களுக்கு சிரமத்தை கொடுக்கும். இப்போ லக்னாதிபதி பலம் நல்லா இருந்து, சனியும் செவ்வாயும் ஓரளவுக்கு நன்மையாக இருந்தால், கோச்சாரத்தில் இப்போ சனி செவ்வாயினுடைய பார்வை நடக்க போகுது. அது பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணாது, தைரியமாக இருக்கலாம். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தால் மட்டும் போதும். அதுவே சனி தசா செவ்வாய் புத்தி, செவ்வாய் தசா சனி புத்தி, சனியும் செவ்வாயும் பலம் இல்லாமல் இருந்து, அல்லது கூட்டு சேர்க்கையிலிருந்து, அல்லது எதிரெதிர், அதாவது பார்த்துட்டிங்கன்னா சமசப்தமான பார்வை 190 டிகிரி, இந்த மாதிரியான ஒரு நிலைகளில் இருந்து, கூட ராகு கேதுக்கள்லாம் இருந்து திசாபுத்திகள்லாம் நடக்கிற மாதிரி இருந்தால், கோச்சாரத்துலேயும் இப்போது சனி செவ்வாயினுடைய நிலையை கவனிச்சுக்குங்க. மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ பார்த்துட்டிங்கன்னா கோச்சாரத்தில் இப்போ மீனம் ராசி, அதே கன்னி ராசி, மீனம் ராசிக்காரங்களும் கன்னி ராசிக்காரங்களும் பிரயாணத்தில் கவனமாக இருக்கணும். கணவன் மனைவி, பொதுவ வெளிவட்டார பழக்க வழக்கம், அந்நிய பாஷை பேசக்கூடியவங்களோட பொறுமையாக நிதானமாக இருக்கணும். எதையுமே முன் யோசனை பின் யோசனையோடு செயல்படணும். அதே போல் இப்போ எந்த திசை நடந்துக்கிட்டு இருக்குது, ஜாதகத்தில் உங்கள் லக்னாதிபதி என்ன நிலையில் இருக்கிறார், இது மாதிரி எல்லா கால்குலேஷனும் கரெக்டாக எடுத்து டேட்டா பேஸ் எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அது எந்த மாதிரி நிலையில் நடந்துக்கிட்டு இருக்குது, இந்த திசை புத்தியெல்லாம் உங்களுக்கு என்ன செய்யும், ஃபேவராக இருக்கா இல்லை உங்களுக்கு எதிர்மறையான நிலைகளில் இருக்கான்னு சொல்லிவிட்டு நீங்களே கால்குலேட் பண்ணுங்கள்.